யார் ஒரு விஷயம் பேசினாலும் அந்த விஷயத்துல உண்மை இருக்குதா, நன்மை இருக்குதான்னு உங்க மனசாட்சி நிச்சயமா சொல்லுது. ஆமா, இவர் பேசுறது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அப்ப அத ஏத்துக்குவோம். அத பின்பற்றுவோம். இப்படி நம்ம நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம கடைசி மூச்சு பிரியற வரைக்கும் எல்லா திசைகள்ல இருந்தும் உண்மைகளை எதிர்நோக்கிய விசாலமான ஒரு இதயத்தை நம்ம கொண்டிருப்பின், நிச்சயமா இறைவன் நம்மோடு இருக்கிறான். இறைவனுடைய பேச்சு நம்ம உள்ளத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உள்ளத்தின் மூலமா, உணர்வின் மூலமாக இது சரிதான். இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு இந்த இந்த உண்மை தேவை. இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இது மேன்மையானதா இருக்குது. இத நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு முதல் மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மனிதர்களுக்கு வேதம் இறக்கி அருளப்பட்டது. அந்த இறக்கி அருளப்பட்ட வேதம் தொடர்ந்து மனிதர்களுடைய உள்ளத்தின் மூலமாக, உணர்வு பெற்ற மனிதர்களின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு பல மனிதர்களை அது நேர்வழிப்படுத்தி இருக்கு.